இன்னொரு ஏன்னா இதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழனுடைய இந்த பிறந்த நாள நம்ம பக்கத்துல இருக்கிற 20 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற பிரம்மதேசம்ங்கிற மண்ணில தான் அவர் தன்னுடைய இறுதி மூச்சை விட்டிருக்கிறார். இன்னைக்கு இது யாரையும் புண்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வு அல்ல, யாரையும் வண்ணம் பாராட்டுவதற்கான ஒரு நிகழ்வு அல்ல. தமிழ் குடி, தமிழ் குடியில எந்த ஒரு குறவர் குடியாக இருந்தாலும் சரி, தேவர் குடியாக இருந்தாலும் சரி, கோணர் நாடார் குடியாக இருந்தாலும் சரி, அல்லது பறையர் குடியாக இருந்தாலும் சரி, தேவேந்திர வேளாளர் குடியாக இருந்தாலும், எந்த குடியாக இருந்தாலும் தமிழர் குடிகள் வன்னியர் குடிக்கு ஒரு சகோதர குடி அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருமே ஒரே ஒரு விடயம்தான். என்னன்னா, வட தமிழ்நாட்டில் வன்னியரையும் பறையரையும் அடிச்சுக்க வச்சு, தென் தமிழ்நாட்டில் தேவரையும் தேவேந்திர வேளாளரையும் அடிச்சுக்க வச்சு இந்த மண்ணை ஆள வேண்டிய கூட்டம் மண்ணை கல்வி கிடக்குது. இந்த மண்ணுக்கும் இடத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் இந்த மண்ணை ஆண்டுட்டு இருக்கு. இந்த நிலை மாறணும். அந்த நிலை மாறணும்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய வரலாறு இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே இன்னைக்கு ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் எங்கள் சமூகம் சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கிட்டோம், மகிழ்ச்சி, கொண்டாடுவோம். ஆனால் தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் இருக்க, அங்கிருந்து 50 மைல் தள்ளி இருக்கிற முற்றுமுழுதாக கிட்டத்தட்ட 50-60க்கும் மேற்பட்ட சதவீதம் வன்னியர்கள் வாழ்கிற மண்ணில் ராஜேந்திர சோழன் 1025ஆம் ஆண்டு அந்த இடத்துல தஞ்சாவூருக்கு சமமான ஒரு அரண்மனை கட்டார். அந்த மண்ணில் எந்த குடி அதிகமாக வாழ்ந்த குடி அப்படிங்கிறது உலகமே சொல்லும், தமிழிடமே சொல்லும், வன்னியர் குடி. ஆக பிரமதேசம், அதை சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல யார் வாழ்வாங்கன்னு தெரியும். அதனால எல்லாரும் கொண்டாடிட்டோம், கொண்டாடுவதை யாரும் தடுக்க வேண்டாம். ஆனால் இந்த மண்ணுக்குரிய, இந்த இனத்துக்குரிய அவரை சுற்றி நின்று போர் புரிந்து உலகம் முழுக்க இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இப்படி எல்லா இடமும் இந்தியா உட்பட இலங்கை உட்பட கட்டி ஆண்ட இந்த சமூகம், இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக நாம இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறோம். அதனால அதாவது இந்த மண்ணுக்குரியவர்கள் இந்த மண்ணை மறுபடியும் வாழ்வதற்கு இந்த மண்ணில் வாழ்கிற அனைத்து குடிகளையும் சகோதர குடியாக இணைத்துவிட்டு மீண்டும் தமிழம் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழம் நின்று நிலைத்து தலை நிமிர்ந்து ஆளுமையோடு வாழ இந்த மண்ணில் இந்த மண்ணுக்குரியவர்கள் ஆள வேண்டும். அதனால எல்லாரும் ஒன்று சேரணும், வன்னியர் குடிகளும் ஒன்று சேரணும், வன்னியர் குடி எல்லா தமிழர் குடிகளும் ஒன்று சேர்க்க வேண்டும். அப்படி ஒன்று சேர்க்கிற தகுதியும் அதனுடைய அருளவையும் அதுக்குண்டான நேர்மையும் அதுக்குண்டான வீரமும் அறமும் இந்த வன்னியர் குடிக்கு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மண்ணை தமிழர் குடி ஆளும். அதற்கு எங்கள் மாமன்னன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனும் கட்டி ஆண்ட இந்த மண் மீது ஆணை எடுத்து நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், வெல்ல வேண்டும். அதாவது இந்த மண்ணை ஆண்டவர்கள் வன்னியர்கள் தான், சோழர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சோழப்ப சோழனாருடைய வாரிசு. இன்னைக்கும் பிள்ளை நடராஜர் கோயில்ல பரிவட்டம் கட்டி அந்த அரசனுக்குரிய மரியாதை யாருக்கு தராங்கன்னா இந்த சூரப்ப சோழனார் வம்சக்குடிதான். அதனால இங்க எங்களுக்கு யாரும் மேலானவர்களும் இல்லை, எங்களுக்கு கீழானவரும் இல்லை. ஆக தமிழர் குடி தலை நிமிர இந்த பூமி பந்தின் ஆதிக்குடியில் இருக்கிற பெருங்குடியாக இருக்கிற வன்னியர் குடி ஒற்றுமையாக நின்று மீண்டும் இந்த மண்ணை, இனத்தை, மானத்தை, அறத்தை, வீரத்தை காக்க எல்லாரும் ஒன்று கூடி நிற்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. வெல்வோம். எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும். வெல்வோம். நன்றி, வணக்கம்.